நம்பர் வந்து 2 to 4. கிழமை வந்து 4ஆம் தேதி 4/5/2026 திங்கட்கிழமை 8:10 55 செகண்டுக்கு நான் காஞ்சிபுரத்துல போட்டு பிரசன்னம் பார்த்திருக்கேன் கேபில. சரிங்களா? இது போட்டுட்டு இப்ப வந்து கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சூரியன் பாருங்க, சூரியன் 3, 6, 12 வந்திருக்கு. சந்திரன் 2, 4, 8, 10 வலிமையா வந்திருக்கு. வலிமையா தொடர்பு கொள்ளுது. இப்போ அரசியலுக்கு கிரகத்துல இருந்தே வருவோம். அரசியலுக்கு அப்படின்னு சொன்னா சூரியன் தான் வலுவா இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல 12 வாங்கியிருக்கே, பரவாயில்லையானா 6க்கு 12 வரும்போது சமசப்தமும் அது வந்து 12 அது கண்ட்ரோல் பண்ணிடுது. சரிங்களா? ஆனா 3 வரும்பொழுது ரொம்ப நல்ல பாவத்தை தொடர்பு கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து சந்திரன் பாருங்க 2, 4, 8, 10 வச்சு வருது. 2, 4, 8, 10 அப்படின்னு சொன்னா இப்ப இங்கெல்லாம் பாருங்க, சனி 2, 5, 7, 8, 11, குரு 4, 10, 4, 10ஆவே வருது குரு. அதுக்கப்புறம் வந்து இங்க பாத்தீங்கன்னா 2, 4, 8, 10 அப்படின்னு இறுதி தொடர்பா வருது. இப்ப இறுதி தொடர்பா வரும் பொழுது 2ன்னும் போது பணம், 4 போதும் நல்ல ஒரு பாவத்தை பரிமாண வளர்ச்சியை கொடுக்கிறது. 10 என்பது ரொம்ப அதிகாரம், ஆளுமை, நல்லா வந்து நிர்வகிக்கக்கூடிய நிர்வாக திறமை அத்தனையும் சேர்க்கக்கூடிய ஒரு பாவம் தான் இந்த 10ஆம் பாவம். சரிங்களா? அப்போ இவருடைய மனசு, சந்திரன் என்றால் மனோகாரகன் இல்லையா? இவருடைய மனது என்ன மாதிரி யோசிக்குது, என்ன மாதிரி சொல்லுது அப்படின்னா, நான் வந்து நல்லா வந்து நிர்வாகம் பண்ணுவேன், என்னால ஆளுமை பண்ண முடியும், நான் வந்து எல்லாரையும் நல்லா அரவணைத்து என்னால செல்ல முடியும், இந்த ஆட்சியை என்னால செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு மன தைரியத்தை கொடுக்குது. ஆனா இதுல 8 வந்திருக்குது இல்லையா, சில நேரங்கள்ல சங்கடத்தையும் கொடுக்குது. ஆனா ஜெயிச்சிருவாரு, 10 வந்துருச்சு, பதவியை புடிச்சிருவாரு. ஆனா நடுவுல என்ன ஆச்சு, 8 வந்திருக்கு. சோ 8 வரும் பொழுது அவருக்கு சில சங்கடத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்குற மாதிரிதான் இருக்கு. சில நேரங்கள்ல ஆழ் மனசுல திக்குன்னு ஒரு பயமும் இருக்கு, தேவையில்லாத ஒரு மனக்குழப்பமும் இருக்கு, பதட்டமும் இருக்கு. நம்மளால இதை செய்ய முடியுமா, செஞ்சிருவோமா, வந்துருவோமா, பரவாயில்லையா, பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசு போராடுது. இதே நேரத்துல இந்த 10 தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக பல மறைமுகமாக அவர் போராட வேண்டிய விஷயத்திலையும் அவர் இருக்கார். அந்த மாதிரியான மன போராட்டமும் இங்க நிறைஞ்சிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து 1, 3 தொடர்பு கொள்றது, இதுவும் சூப்பரான தொடர்பு தான். புதன் வந்து 4, 6, 10. புதன் வந்து புத்திசாலித்தனம்னு சொல்லுவோம், அதுலயும் வந்து அவர் 10 வாங்கி வச்சிருக்காரு. அதுவும் சூப்பரான இடம். 6ன்றது வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு நேரமான அமைப்பாகத்தான் அந்த கிரகமும் கொடுக்குது. அடுத்து குருவும்